உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். என்னதான் நிலா அந்த வீட்டு மருமகளாக இருந்து அதுக்கான உரிமையோ அதுக்கான மரியாதையோ கிடைக்கிறத இன்னும் அந்த வீட்டுக்கு மருமகளாகவே போகாமல் இப்போவே போட்டி போட ஆரம்பிச்சுட்டு வானதி நிலா கிட்ட போட்டி போடுறது கொஞ்சம் ஓவராக தான் தெரியுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. ஸோ நிலா சோழனோட முதலிரவு அப்படிங்கிறதுக்கு நிலாவுக்கே தெரியாமல் சர்ப்ரைஸாக ஒன்று வீட்டில் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கூடவே ஏசி எல்லாம் கூட சேர்ந்து ஃபிட் பண்ணிவிட்டு அது எல்லாமே நிலாவுக்கு சர்ப்ரைஸாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறாங்க. ஸோ நிலாவை சோழன் வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு கோவிலுக்கு போகாமல் அங்கே இங்கேயும் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கும்போது நிலா கேட்குறாங்க, என்ன சோழன் கோவிலுக்கு போகாமல் நீங்கள் இந்த சைடு போயிட்டுருக்கீங்க அப்படின்றாங்க. என்ன நிலா, காலையிலேருந்து கோவிலில் தான் இருந்தோம், நம்ம கல்யாணமே அங்கே தான் நடந்துச்சு, சும்மா கோவிலே போய் உட்காந்துட்டு இருந்தா சாமிக்கே நம்மளை பார்த்தா போர் அடிச்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சோழன் சொல்லிட்டு அதனால தான் நான் உன்னை வெளில கூப்பிட்டு வரணும்னு நான் கூட்டிகிட்டு வந்தேன், எங்கே போகலான்னு சொல்லி கூப்பிட்டாலும் நீ அங்கே வரல இங்கே வரலன்னு, சரி கோவிலுக்குன்னு சொன்னாலாவது வருவல்ல அதனால தான் சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன் நிலா அப்படின்றாங்க. எப்போ பாரு இப்படி தான் இருப்பீங்களா சோழன், நீங்கள் சரியான ஃப்ராடு நீங்கள் அப்படிங்கிறாங்க. அப்போவுமே சிரிச்சுட்டு ஃப்ராடுத்தனம் பண்ணுறனாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் உனக்காக பண்ணுவேனே தவிர மற்றபடி இனிமேல் அந்த மாதிரி பழைய மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டேன் நிலா, அப்படியே பண்ணாலும் எல்லாமே என்னோடய லைஃப்பில் நீ இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உன்னை தக்க வைக்கணுங்கிறதுக்காக பண்ணது தான் நிலா, இப்போது நீ என் கூடவே இருக்கா, என் வாழ்க்கை எனக்கானதுன்னு ஆயிடுச்சு, இனிமேல் நான் அப்படி ஏன் பண்ண போகிறேன் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிலாவுக்கு புரிய வைக்கிறதோட கொஞ்சம் வெளியில் அப்படியே சுற்றிட்டு ஒரு 9 மணி போல் தான் வீட்டுக்கே வராரு. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ரூமில் இந்த டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருக்கதா இருக்கட்டும், ஏசி மாட்டி வச்சுருக்கதா இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்ததுனே நிலாவுக்கு ரொம்பவுமே சந்தோஷமாகுது. ஆக்சுவலாக சேரனாக இருக்கட்டும், பாண்டி பல்லவன் சோழன் எல்லாருமே ரூம் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்க விஷயத்துக்காக இன்றைக்கி நைட்டு இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறத பார்த்து இவ திட்டுவாளோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் இருந்தாங்க. ஆனால் நிலா இந்த இடத்துல போயிட்டு ரொம்பவுமே சந்தோஷமாக அவங்க அந்த சந்தோஷத்தை எல்லாருக்கிட்டே ஷேர் பண்ணுறாங்க. யார் இதெல்லாம் டெக்கரேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பாண்டியும் பல்லவனும் நாங்கள் தாங்க பண்ணோம், ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச அளவு பண்ணுறோங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாண்டி சொன்ன உடனே தெரிஞ்ச அளவு பண்ணியிருக்கீங்களா, நிஜமாவே சூப்பராக இருக்குது பாண்டி, டே பல்லவா நீமாடா அப்படிங்கிறாங்க. அண்ணி அந்த டிசைன்லாம் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, நடுப்புற ஹார்ட்டெல்லாம் போட்டு அதெல்லாம் நான் தான் நீ பண்ணேன் அப்படிங்கிறாங்க. டே நானும் தானடா பண்ணேன் அப்படின்னு பாண்டி சொல்கிறாரு. உடனே பல்லவன் எங்கண்ணே ஒன்று ஹார்ட்டு ஒரு சைடு கோணிட்டு இருந்துச்சு, நான் தானே நேராக செய்ய சொல்லி உங்ககிட்ட சொன்னேன் அப்படிங்கும்போது டேய் எப்படி செஞ்சனா இல்லையா அப்படின்னு 2 பேரும் இப்போ சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கும்போது இப்போது நிலாவுக்கே பார்த்துட்டு சிரிப்பு வருது. சரி சரி சண்டை போட்டுக்காதீங்க, என்னதான் இருந்தாலும் எனக்காக நீங்கள் பண்ணியிருக்கீங்கல்ல, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறாங்க. என்னங்க இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொல்லி பாண்டியும் சொல்கிறாரு. ஸோ வீட்டில் ஏசி போட்டிருக்குது அப்படிங்கிற விஷயத்துக்கு நேராக சேரன் கிட்டே போயிட்டு நிலா அண்ணா என்னென்ன ஏசியெல்லாம் போட்டிருக்கீங்க, இப்போ இருக்கிற செலவில் இதெல்லாம் தேவையா, ஏன்னா என்கிட்ட இதை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லலை அப்படிங்கிறாங்க. நிலா என்னப்பா இதுக்கெல்லாம் பற்றி உங்ககிட்ட நான் கேட்டுட்டு இருக்க முடியுமா, இது ஏசி நான் வாங்கலப்பா, எல்லாமே உனக்காக சோழன் தான்ப்பா பண்ணா அப்படிங்கிறாங்க. அப்போ சோழனை பார்த்துட்டு சோழன் நீங்களா அப்படிங்கிறாங்க. என்ன நிலா உனக்காக சர்ப்ரைஸாக இருக்கணும்னு பார்த்து பார்த்து பண்ணிவிட்டு உன்னை வெளியில் அந்த ஃபிக்ஸ் பண்ணுற நேரத்தில் நீ வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நான் வெளியிலலாம் கூட்டிகிட்டு போய் உனக்கு சர்ப்ரைஸாக ஒன்று பண்ணா, நீ என்னடானா இப்படி போய் என்னை கவுத்து விட்டியா, அண்ணங்கிட்ட போய் கேட்டுட்ருக்க அப்படிங்கிறாங்க. ஐயோ சாரி சோழன், எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்களா, சரி ஒருவேளை நம்ம 2 பேருக்கும் சேர்த்து சர்ப்ரைஸ் பண்ணுறாங்களோ அண்ணன் அப்படின்னு நான் நினச்சிட்டேன், சாரி அப்படிங்கிறாங்க. சரி சரி நிலா உனக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறாரு. சூப்பராக இருக்குது சோழன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் இப்போ ஏசிலாம் எதுக்கு தேவையில்லாமல் நான் இதெல்லாம் உங்ககிட்ட கேட்டேனா அப்படிங்கிறாங்க. அப்போ நடேசனுமே பார்க்குறாரு, என்னம்மா மருமகளே உன் வீடு எவ்வளோ பெரிய வீடு, அந்த வீட்டில் எங்கே பார்த்தாலும் ஏசியாக தான் மாட்டி வச்சுருக்கீங்க, ஏன் ஹாலில் கூட ஏசியை போட்டு வச்சுட்டு அவ்வளோதான் உங்கள் வீட்டில் வச்சுருந்துருக்காங்க, இந்த வீட்டில் நீ இப்படி இருக்கிறது எங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்துச்சு, ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, என் பையன் உனக்காக இதை பண்ணியிருக்கான் பார்த்தியா, அப்படி சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நிலாவும் சிரிச்சுக்கிட்டே சரிங்க அங்கிள் சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. மடி சாப்பிட்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் முதல்ல நேரத்தில் சாப்பிட்டு ரூம்குள்ளே போங்க அப்படிங்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து சாப்பிடலாம் வாங்க அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்கிறியோ, சரி வாங்க எல்லாருமே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டே சேரா சீக்கிரமாக சாப்பாடு எடுத்து வைடா, நேரத்துக்கு சாப்பிட்டு பிள்ளைங்க 2 பேரும் ரூம்குள்ளே போட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சோழனுக்கு அப்படியே கையும் ஓடலை காலும் ஓடலை, என்னடா நிலாவா இது இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காளே அப்படிங்கிற மாதிரி அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது இப்போ சாப்பிட்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா இப்போ சேரன் பால் எடுத்து கொடுக்குறாரு. அந்த பாலை எடுத்துகிட்டு இப்போ அங்கே பார்க்குறாங்க. சோழன் வெளியில் நின்று பாண்டிக்கிட்டேயும் பல்லவங்கிட்டேயும் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ நிலா அப்படியே எட்டி பார்த்துட்டு சோழன் அப்படிங்கிறாங்க. அப்படி திரும்பி பார்த்துட்டு நிலா அப்படிங்கிறாங்க. என்ன அங்கே நின்றுட்டுருக்கீங்க, அங்கிள் சொன்னது மறந்துருச்சா அப்படிங்கிறாங்க. அங்கிளா என்ன சொன்னார், டே என்னடா சொன்னார் அவரு அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் தெரிலையடா அப்படின்னோடனே சரி இரு கேட்குறேன் அப்படின்னு போயிட்டு என்ன நிலா அப்படிங்கிறாங்க. டைமுக்கு உள்ளே போகணுன்னு சொன்னாங்கல்ல மறந்துருச்சா அப்படிங்கிறாங்க. அப்படியே சோழனுக்கு அப்படியே பறக்கிற மாதிரி இருக்கு. நிலா சரி 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 இரு நான் போய் அண்ணங்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உள்ளே போயிடுறாங்க. அண்ணா சரிண்ணே நான் உள்ளே போகிறேன், நான் ஆசீர்வாதம் பண்ணண்ணே அப்படிங்கிறாங்க. டேய் சந்தோஷமாக இருடா போயிட்டு வாடா அப்படின்னோடனே எல்லாரும்
எல்லாருமே அண்ணே சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே அப்படின்னு பல்லவனு சொன்னோன்னே இப்போது சேரன் இருந்து திட்டுறாரு, டேய் என்னடா பேச்சு பேசிகிட்டு இருக்கா, வயசுக்கு தகுந்த மாதிரி பேசு அப்படிங்கிறாங்க. அண்ணே நானும் பார்த்துட்ருக்கேன், நீ இந்த விஷயம் வந்தால் மட்டும் என்னை ரொம்ப சின்ன பையன் மாதிரி ட்ரீட் பண்ணுறேண்ணே, நானும் காலேஜுக்குலாம் போகிறேண்ணே அப்படிங்கிறாங்க. ஆமாம் பொல்லாத காலேஜுக்கு போகிறேன், அப்படி ஒன்றும் நீ இன்னும் வளர்ந்துடல அமைதியாருடா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. சரின்னு எல்லாம் சிரிச்சிட்டு இருக்கும்போது இப்போ இவங்க 2 பேரும் உள்ளே போயிடுறாங்க. ஸோ என்னதான் நிலா வந்துட்டு சோழன்கிட்ட சில கண்டிஷன்ஸ்லாம் போடுறாங்க அப்படின்னாலும் அதையும் தாண்டி இப்போ சோழன் வந்துட்டு அப்படி நிலாவோட தோள் மேலே கை போடும்போது அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் பயந்துட்டு கையை எடுத்துடுறாரு. இப்போ நிலாவே அதை அக்செப்ட் பண்ணுறாங்க, சோழன் கூட சேர்ந்து இருக்க தான் ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறத இப்போ சோழனும் புரிஞ்சதுக்கிட்டதுக்கப்புறமா லைட்லாம் ஆஃப் பண்ணிடுறாங்க. இப்போ வெளியில் பார்த்தா இப்போ பாண்டி பல்லவனும் அப்படியே ஒரு மாதிரியே உட்காந்துட்டு இருக்கும்போது சேரன் பார்க்குறாரு, டே என்னடா இன்னும் நீங்கள் தூங்கலையா அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே எப்போயும் சோழன் பக்கத்தில் படுத்திருப்பான், இன்றைக்கி அவன் இல்லையா ஒரு மாதிரி இருக்குண்ணே அப்படிங்கிறாங்க. டே என்னடா அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, இன்னமும் நம்ம கூட வந்து படுத்துட்டு இருப்பான் அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் பல்லவன் வந்து ஒரு மாதிரி சிரிச்சுட்டு, அண்ணா எதுக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்க போறியா, என்னடா சொல்கிற அப்படின்னு சேரன் கேட்குறாரு. ஆமாண்ணே எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அண்ணன் வெளியே வருமா என்னமோன்னு பார்க்குறேன், சும்மா சொல்லக்கூடாது, அண்ணி திடீர்னு நீ வெளில போய் படுன்னு சொல்லிட்டாங்கன்னா அதான் அண்ணன் வருமோன்னு பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. டேய் ரொம்ப பண்ணுறடா நீ, பேசாமல் படுறா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பல்லவனை வந்துட்டு லைட்டாக ஒரு கொட்டு கொட்டுறாங்க. அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு படுத்துடுறாங்க. இப்போ காலையில் எழுந்ததுக்கப்புறமா பார்த்தா நிலா போயிட்டு குளிச்சுட்டு சாமிலாம் கும்பிட்டுட்ருக்காங்க. இப்போ சோழனுமே வந்துட்டு தூங்கிட்டே இருக்கும்போது இவங்க வந்து அங்கிட்டு நிலா அந்த சைடு கிச்சனில் இருக்கும்போது வேகமாக போயிட்டு இவங்க 3 பேரும் போய் எட்டி பார்க்குறாங்க. இப்போ சோழன் நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காரு. வேகமாக போயிட்டு அடிக்கிறாங்க. பல்லவனும் பாண்டியும் போயிட்டு வேகமாக ஒரு அடி போட்டுட்டு, டேய் எந்திரிடா அப்படிங்கிறாங்க. என்ன நிலா இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கிக்கிறேனே அப்படிங்கிறாங்க. பாருடா நிலாவா அப்படின்னு சொல்லிட்டு, டேய் எந்திரிடா அப்படின்னு சொல்லி திரும்ப இப்படி அடித்த உடனே முழிச்சு பார்த்தோன்னே இவங்க 2 பேரோட முகம் பக்கத்தில் தெரிஞ்சோடனே சோழன் அப்படியே பயந்துடுறாரு. டேய் என்னடா பண்ணுறீங்க இங்கே அப்படிங்கிறாங்க. அதை நாங்கள் கேட்கணும், எவ்வளோ நேரமாக நான் தூங்கிட்டு இருப்பேன், எந்திரிச்சு வாடா மணி என்னாவது தெரியுமா அப்படிங்கிறாங்க. அப்படியாடா ரொம்ப நேரம் ஆயிடுச்சோ, ஆமாம் எங்கே என் பொண்டாட்டி அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் அவங்களாம் எப்போ எழுந்து குளிச்சுட்டு அவங்க கிச்சனில் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்படியாடா எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கிச்சனில் இருக்காளா, ஏண்டா அந்த வழக்கமாக வந்து புதுசாக கல்யாணம் ஆனவங்களாம் குளிச்சுட்டு தலையில் துண்டெல்லாம் கட்டிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு புடவையெல்லாம் கட்டிட்டு வேலை பார்ப்பாங்களே அந்த மாதிரி தான் என் பொண்டாட்டி இருக்காளா அப்படிங்கிறாங்க. அப்படியே பல்லவனும் பாண்டி மாற்றி மாற்றி சிரிச்சுக்கிறாங்க. என்னடா அப்படின்னோடனே ரொம்ப ஓவராக வலியுது தொடச்சிக்கடா அப்படிங்கிறாங்க. அப்படியே சோழனுக்கு வந்து வெக்கமாக இருக்குது. அப்படியே சரின்னு சொல்லிட்டு ஒரு உலக பேசிகிட்டு இருக்கும்போது சேரன் வந்துடுறாரு. பார்த்துட்டு டே சோழா முழிச்சிட்டியாடா, ஏஞ்சி வாடா போய் குளிச்சுட்டு வா, காஃபி போட்டு தரேன் அப்படிங்கிறாங்க. இதோ வந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எழுந்து வரும்போது பார்த்தா இப்போ அங்கே நிலா மட்டும் கிச்சனில் நின்றுட்டு இருக்காங்க. சோழன் அப்படியே வந்தவர் இங்கிட்ட அங்கிட்டு திரும்பி திரும்பி பார்க்குறாரு, யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யாருமே அந்த இடத்துல இல்லை. அப்படிங்கும்போது வேகமாக போயிட்டு நிலாவை பின்னாடி இருந்து இப்படி ஹக் பண்ணிக்கிறாரு. நிலா வந்து வேகமாக கத்திடுறாங்க. இந்த சவுண்டு கேட்டோன்னே எல்லாருமே ஓடி வந்துடுறாங்க. நிலா என்னப்பாச்சு என்னப்பாச்சு அப்படின்னோடனே இப்போ சோழன் அங்கே நின்றுட்டு இருக்கிறத பார்த்தோன்னே நிலா அப்படியே ஒரு மாதிரி வலியுறாங்க. எல்லாருக்கும் பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆகிடுது. அப்போ பார்த்தோன்னே என்னப்பா ஏதோ சவுண்டு கேட்டுச்சேன்னு தான் வந்தோம் அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே அப்படின்னோடனே அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு சேரன் வந்து அதை புரிஞ்சுட்டு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது பல்லவன் விடாமல், நீ என்ன நீ ஆச்சு, ஏன் நீ கத்துனீங்க, தண்ணி எதுவும் காலில் கொட்டிடுச்சா, சுடுதண்ணி எதுவும் ஊற்றிக்கிட்டீங்களா அப்படின்ட்டு போய் கேட்கும்போது, டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா நீ வாடா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஆனால் என்னண்ணே அண்ணி ஏதோ கத்திட்டு இருக்காங்க, நீ பாட்டு கூட்டிகிட்டு வர அப்படிங்கிறாங்க. டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை போடா அப்படின்னு சொன்னோன்னே பல்லவன் வந்து அப்படியே பார்த்துட்டே நிற்கும்போது பாண்டி போய்ட்டு, டேய் அங்கே சோழனை நின்றுட்டு இருக்கான்ல நீ பார்க்கலையா அப்படிங்கிறாங்க. ஆமாம் சோழனை நின்றுட்டு இருந்துச்சு, அதனால அன்னி கத்துனாங்கல்ல அதுக்கு தான் என்னென்னு பார்த்தேன் அப்படின்னு இப்போ பல்லவன் திரும்ப திரும்ப சொல்லும்போது சேரன் பார்த்துட்டு, டேய் இதுக்கு தான் நாங்கள் சொன்னோம், என்னமோ பெரிய காலேஜுக்கு போகிறேன் எனக்கு எல்லாம் தெரியும்னு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் உனக்கு புரிஞ்சுக்க தெரியல, போடா போய் படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் இந்த இடத்துல சொல்லிட்டு போயிடுறாரு. பல்லவனுக்கு ஒன்றுமே புரியல. என்னென்ன ஏதாவது ரொமான்ஸா அப்படின்னு சொல்லி பாண்டிக்கிட்ட சொன்னோன்னே பாண்டிக்கே ஒரு மாதிரி இருந்தது. டேய் போடாங்கிறேன் என்னடா திரும்ப திரும்ப அதே பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாண்டியும் திட்டினோடனே சிரிச்சுக்கிட்டே போய் உட்காந்துடுறாரு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா வானதி அங்கேருந்து வராங்க. வானதி வந்ததை பார்த்த உடனே பல்லவன் வந்துட்டு, அண்ணே அங்கே பாருண்ணே அடுத்த ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னோடனே, அடுத்த ரொமான்ஸா யாரடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. நீயே கொஞ்சம் அங்கே பாரு அப்படின்னோடனே வானதி அங்கேருந்து வந்தோடனே, ரொமான்ஸு இவகிட்ட ஏன்டா இன்றைக்கி வந்து என்ன சண்டை போட போகிறாலோ தெரியல அப்படிங்கிறாங்க. ஏன்னா பழையபடி திரும்பவும் சண்டை போட்டிங்களா நீங்கள் அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா, நேற்றும் வந்து ஏதோ சந்தையில் ஒரு மாதிரி கத்திட்டு தான் போனால், இப்போ எதுக்கு வரான்னு தெரியல பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. அங்கேருந்து வரும்போதே வானதி வேகமாக வந்துட்டு, பாண்டி அப்படின்ட்டே வரும்போது, வா வானதி அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லும்போது, என்ன பாண்டி அங்கேருந்து நான் ஆசையாக வரேன், நீ என்னை பார்த்துட்டு கூட
இப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க. இப்போ நான் என்ன சொன்னேன், வா வானதின்னு தானே சொன்னேன், இது ஒரு தப்பா அப்படிங்கிறாங்க. இல்லை, நீ ஏதோ மனசில் வச்சுட்டு தான் சொல்கிற. என்னடா இவ பெரிய இவ மாதிரி எல்லாம் பெரிய சாதிச்சதுக்கப்புறம் தான் என்னை வந்து பார்ப்பேன்னு சொன்னா, ஆனால் இன்றைக்கே வந்துட்டாளேன்னு சொல்லிட்டு என்னை பார்த்து நீ ஒரு மாதிரி நினைக்கிற அதானே அப்படிங்கிறாங்க. இப்போ இதை பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தா நிலாவும் அங்கேருந்து குளிச்சுட்டு அவங்க தலையில் அதெல்லாம் கட்டிட்டு அங்கேருந்து வராங்க. சோழனும் குளிச்சுட்டு வராரு. இப்போது சேரனும் அங்கேருந்து வந்தோடனே வாப்பா வானதி அப்படின்னோடனே இப்போ நிலாவும் போயிட்டு வாங்க வானதி அப்படிங்கிறாங்க. நிலாக்கா அப்படின்ட்டு போய் பேசும்போது பாண்டிக்கு அப்படியே அவ்வளோ ஒரு கோவம் வருது. அப்போ நிலா நீ இல்லாதப்போ நம்மக்கிட்ட வந்து அவங்கள பற்றி இப்படி பேசுகிறா, பார்க்கும்போது முன்னாடி மட்டும் இப்படி பேசுகிறாளே, இவளை என்ன மாதிரி ஆளுன்னே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்காரு. இப்போ நிலா வந்து ரூம்குள்ளே போனோடனே சோழனும் பின்னாடியே ரூம்குள்ளே போனோடனே வானதி எப்படி பார்க்குறாங்க. பார்த்துட்டு பாண்டி என்ன சோழன் பிரதர் இந்த ரூம்குள்ளே போகிறாரு அப்படிங்கிறாங்க. அப்போ அப்படி பார்த்துட்டு என்னடி உன் பிரச்சனை, இப்போது அவங்க 2 பேரும் கல்யாணம் ஆகிடுச்சு, அப்போ அவங்க இருக்க ரூமில் தானே இவனும் இருக்கணும், இது என்னமோ பெருசாக ஊர் உலகத்தில் நடக்காதது மாதிரி கேட்டுட்ருக்க அப்படிங்கிறாங்க. அப்படின்னா அவங்க 2 பேரும் ஒன்றா தான் இருக்காங்களா, அப்போ நேற்றுலேருந்து அவங்க ஒன்றா தான் இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. உனக்கு என்ன இவ்வளோ ஒரு ஷாக்கு, எனக்கு புரியலையே, கல்யாணம் ஆன எல்லாரும் ஊர் உலகத்தில் அப்படி தானே இருப்பாங்க, அந்த மாதிரி தானே இவங்களும் அப்படிங்கிறாங்க. அப்படியே பாண்டியை ஒரு மாதிரி பார்த்துட்டு நீ ஒரு நிமிஷம் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு எனக்கு ஒன்றுமே புரிஞ்சிக்கவே முடியல, இவங்களா உன்னை டைவர்ஸ் பண்ணுவாங்களாம், திரும்பவும் கல்யாணம் பண்ணுவாங்களாம், எப்படி மனசில் எதுவுமே இல்லாமல் திரும்பவும் சோழன் பண்ண எல்லாத்தையுமே மறந்துட்டு இப்போ அவரை புருஷனாவே ஏற்றுக்கிட்டாங்களா அவங்க, அப்படின்னா அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியே வாழ ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. அப்போ பாண்டிக்கு அப்படி ஒரு கோவம் வருது. ஏன் வானதி நீ இதெல்லாம் பேசணும்னு நினச்சி தான் பேசுறியா, இல்லை வாய்க்கு வரதெல்லாம் பேசுறியா, எனக்கு ஒன்றுமே புரியல, ஏன் நீ எப்போ பாரு அவங்கள பற்றியே பேசிகிட்டு இருக்க, உனக்கு என்ன தான் பிரச்சனை அப்படிங்கிறாங்க. என்ன பாண்டி நான் எது பேசினாலும் தப்பாகவே பார்க்குறிய நீ அப்படிங்கிறாங்க. எது பேசினாலும் நான் தப்பாகவே பேசலை, நீ பேசுகிற எல்லாமே அவங்கள பற்றி மட்டும்தான் என்கிட்ட பேசிகிட்டு இருக்க, நீ ஏன் யோசிச்சு பாரு, முன்னாடியாவது ஏதாவது அது இதுன்னு சொல்லி என்கிட்ட ஏதாவது ஒன்று பேசுவேன், இப்போ நீ பேச ஆரம்பித்தாலே அவங்கள பற்றி மட்டும்தான் பேசுகிற, அவங்க இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்கன்னு இதையே சொல்லிட்டு இருக்கியே, எனக்கு அப்படி கடுப்பாக இருக்குது நிஜமாவே, உங்ககிட்ட பேசணுன்னாலே இன்றைக்கி எதை வச்சு நீ சண்டை இழுப்பியோன்னு சொல்லிட்டு தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, உங்ககிட்ட பேசணுன்னு ஒரு ஆசையே வரமாட்டேங்குது அப்படின்னு சொன்னோடனே இப்போ பாண்டிக்கும் வானதிக்கும் மாற்றி மாற்றி சொல்லி சண்டை வந்துடுது. இதெல்லாம் கேட்டுகிட்டே வந்துட்டு நடேசன் கேட்டுட்டு அங்கிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அப்படியே எந்திரிச்சு வராரு. வந்துட்டு டேய் என்னடா பிரச்சனைப்ப அப்படிங்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இப்போ உடனே வானதி டக்குனா நீங்களே பாருங்க அங்கிள், எப்போ பார்த்தாலும் அவங்களே தூக்கி வச்சு பேசுகிறான், எனக்காக ஒரு இடத்துல கூட பேச மாட்டேங்கிறான் தெரியுமா, நானும் இந்த வீட்டுக்கு தானே வாழ வரப்போகிறேன், அதை பற்றி பேசினா ஏன் இவனுக்கு புரியவே மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. நடேசன் ஒரே வார்த்தையில் சொல்கிறாரு, இங்கே பாருமா நான் சொல்கிறேனே நீ தப்பாக எடுத்துக்கிட்டாலும் எனக்கு பரவாயில்ல, நீ யார் முதல்ல இந்த வீட்டுக்கு அப்படிங்கிறாங்க. அப்படியே வானதி பார்த்துட்டு என்ன இப்படி கேட்குறீங்க, நான் பாண்டியை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க. பாண்டியை கல்யாணம் பண்ணிக்க போகிற அதானே, இன்னும் அவனுக்கு உனக்கு கல்யாணம்லாம் ஆகலைல்ல அப்படிங்கிறாங்க. சீக்கிரமே கல்யாணம் ஆகிடுமே, நானும் அதை தான் சொல்லிட்டுருக்கேன், அவன் தான் கேட்க மாட்டேங்கிறான், இன்னும் சேரண்ணனுக்கு கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டு இப்படியே நாளை தள்ளி போட்டுகிட்டே இருக்கான் அப்படிங்கிறாங்க. சரி நீ படிப்பு முடிச்சிட்டியா அப்படிங்கிறாங்க. இதோ முடிக்க போகிறேன் அப்படின்னோடனே முதல்ல அந்த வேலையை பாரு, அதெல்லாம் முடிச்சுட்டு இதுக்கப்புறம் இன்னும் வாழ்க்கையில் எவ்வளவோ இருக்குது, அதுக்குள்ளார நீ இன்னும் இந்த வீட்டுக்கு வரவே இல்லை, அதுக்குள்ளே நீ என்னமோ இப்படி அப்படின்னு சொல்லிட்டு தாம் தும்னு வானத்துக்கு பூமிக்குள்ளே குதிக்காத சரியா. நிலாவை பற்றி நீ பேசணுன்னா, நிலா இந்த வீட்டு மருமக, அவள் ஏற்கனவே இந்த மருமகளாக இருக்கா இந்த வீட்டில், எங்களுக்கு எப்படி யாரை பார்த்துக்கணுன்னு எங்களுக்கு நல்லா தெரியும், அதனால் அவள் ஏற்கனவே இந்த வீட்டில் இருக்காங்கிறவள கூட நீ இன்னும் வரவே இல்லை, அதுக்கு முன்னாடி நீ இந்த மாதிரிலாம் பேசுகிறவளெல்லாம் வச்சுக்காத புரியுதா, எதுனா இருந்தாலும் யோசிச்சு பேசு, சின்ன பழத்தனமாக பேசிட்டு அவனையும் போட்டு பாடாப்படுத்திட்டு இருக்காத, எனக்கு அவனை பார்த்தாலே பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு. பாண்டிக்கு அப்படியே ஒரு மாதிரி மனசே நிம்மதியாக இருக்குது, அப்பாடா நம்மளுக்காக ஒருத்தர் பேசியிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் உடனே பாண்டி பார்த்துட்டு பாத்தியா பாண்டி, இப்போ கூட உன் குடும்பத்தில் இருக்க எல்லாரும் உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, நீ உன் குடும்பத்துக்காக சப்போர்ட் பண்ணுவ, அப்போ நான் யாருமே இல்லைல்ல உனக்கு, நான் எது நடந்தாலும் இந்த குடும்பம் தான் என் குடும்பம்னு சொல்லிட்டு பொங்கல் அன்னைக்கு கூட என் வீட்டில் இல்லாமல் நான் நேராக வேகமாக கிளம்பி அதுதான் என் வீடு, அங்கே பொங்கல் வைக்கிறாங்க நான் போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தேன். என்னதான் இருந்தாலும் என் அப்பா அம்மாவை உதாசீனப்படுத்திட்டு உனக்காக ஒவ்வொரு இடத்துலையும் நான் பேசியிருக்கேன், ஆனால் இப்போ கூட நீ என்னை பற்றி எங்கேயுமே யோசிக்க மாட்டேங்கிறீல, சே போ பாண்டி உன்னை பார்த்து பேசுகிறதுக்கே எனக்கு கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு விறுவிறுன்னு போகிறாங்க. ஸோ எது என்ன நடந்தாலும் நிலா சோழன் வாழ்க்கையில் என்ன நடக்குது, நிலா என்ன பண்ணுறாங்க, நிலா ஏன் இப்படி இருக்காங்க, எதுக்கு இப்படி பண்ணுறாங்க, இப்படியே யோசிச்சு இப்போ வானதி வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னது லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.